வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே. இன்றைய பதிவு என்னென்னா, குடிக்கிறாங்கள்ல மது, சிகரெட் பிடிக்கிறாங்கள்ல, அதை பற்றின பதிவு தான். ஒன்றும் இல்லை, மது, சிகரெட், புகை இது ரெண்டுமே உடம்புக்கு கெடுதி தான். இதில் ரொம்பையும் உடம்புக்கு கெடுதி அப்படின்னு பார்த்தோம்னா, மது கொலைகாரன்னா சிகரெட் கொடூர கொலைகாரன். இந்த சிகரெட்னால் மிகப்பெரிய பின்னடைவு உங்களுடைய லங்ஸுக்கு ஏற்படும். லங்ஸு ரொம்ப பாதிக்கப்படும். மது ஒரு கல்லீரலை கெடுக்குதுன்னா, நுரையீரலை ஃபால்ட் பண்ணக்கூடியது, அழிக்கக்கூடியது உங்களுக்கு சிகரெட் தான். இந்த சிகரெட்டை நீங்கள் எப்படி குடிக்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலை. அது வெளிநாட்டில் சிகரெட்டை அவன் குடிக்கிறதுக்கு காரணம் குளிர் பிரதேசம். ஸோ அவங்க ஆங்கிலேயர்கள் இங்கே ஆட்சி பண்ணும்போது அந்த சிகரெட்டை குளிர் அதிகமாக இருக்குன்றதுக்காக குடித்தாங்க. அது அவங்களுடைய அந்த சீசனுக்கு அவங்களுடைய எப்படி சொல்கிறது, சீதோஷ நிலை, அதாவது அவங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப அது உடம்பை கன்வெர்ட் பண்ணி அது நல்லபடியாக அது உடம்பை பார்த்துக்கிறோம். அதுவுமே அதிகமாக அடித்தாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை தான். ஸோ அவங்க எப்போ அடிக்கணும், என்ன செய்யணுன்றதை ட்ரிங்க்ஸை கூட லார்ஜ் பை லார்ஜ் தான் அடிப்பாங்க, மருந்து மாதிரி சாப்பிடுவாங்க. அதையுமே இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க ஆங்கிலேயர்கள். அதை நீங்கள் எடுத்துக்கிட்டு அளவுக்கு அதிகமாக குடிக்கிறதும், ஒரு நாள்லையே ஒரு புல் 2 புல்லை குடிச்சு லிவரை ஃபேட்டி லிவராக உருவாக்கி, லிவரை கல்லீரலை இறப்பைய வேலையை அதிகப்படுத்தி, சிறுநீரகம் ஃபால்ட்டு எல்லாம் ஃபால்ட் ஆகி, ஏன் இந்த மதுனால் பல குடும்பங்கள் அழியுது. ஏன் உங்கள் குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை நடக்குது? அதை விட்டால் என்ன? எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் சொல்கிறாரு, நான் அடிக்ட் ஆகிட்டேன், என்னால் விட முடியலன்னு சொல்லி அழுகிறாரு. ஏன் நம்ம அடிக்ட் ஆகிட்டேன், என்னால் விட முடியலன்னு சொல்கிற அளவுக்கு அந்த மது உங்கள் வாழ்வில் இப்படி ஒரு இதை உண்டாக்குது. மது, புகை அது அதுக்கு மேலே. புகையை சொல்லவே வேணாம். நீங்கள் அடிக்கிறது வீணாக போகிறதும் இல்லாமல், நீங்கள் கெட்டு போகிறது, உங்களுடைய நுரையீரல் வீணாக போகிறதும் இல்லாமல், கெட்டு போகிறது மட்டும் இல்லாமல், பக்கத்தில் நிற்கிற சின்ன சின்ன குழந்தைகள், வயசானவங்க, பெண் குழந்தைகளோ பெண்களோ இல்லை வயதான முதியோர்களோ ஆண்களோ யாராக இருந்தாலும் பஸ் ஸ்டாப்லேயோ எங்கேயோ இருந்தாங்கன்னா, நீங்கள் விடுற புகை மண்டலமாக வருது அந்த கடைகள்லேருந்து. இப்படி புகையை விட்டு அந்த நிற்கிற சின்ன சின்ன குழந்தைகளுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்குறீங்க. அவங்க அந்த புகையை சுவாசிக்கும் போல் அந்த சின்ன சின்ன குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் முதியோர்களுக்கும் இருக்கிற இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்கும் போதில் நீங்கள் விடுற புகையினால் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்தும். ஸோ தயவு செய்து சொல்கிறேன், இந்த புகையை நீங்கள் அடிக்காதீங்க, சிகரெட்டை மதுவை குடிக்காதீங்க. எல்லோரும் சொல்கிறத நானும் சொல்கிறேன். இப்படி எல்லோரும் சொல்லி உங்களுக்கு அது அந்த பதிவு மூளையில் ஏறும்போதுனாச்சும் குடிக்காமல் இருப்பீங்க. பொது இடங்களில் கேரளா அரசு தடை சட்டம் கொண்டு வந்திருக்கு, புகை பிடிக்கக்கூடாது பொது இடங்கள். இப்போ வரைக்கும் அதை கடைப்பிடிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் போட்டாங்க, மறந்துட்டாங்க. நீங்கள் தான் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்குன்னு சொல்லி ஒவ்வொரு பிரச்சனையாக போய்கிட்டு இருக்குல்ல, இன்றைக்கி இது, நாளைக்கு அது, நாளை கழிச்சு அதுன்னு. ஸோ தயவு செய்து சொல்கிறேன், பொது இடங்களில் நீ குடிக்காமல் போங்கன்னு சொல்ல வர விருப்பமும் இல்லை எனக்கு. குடிங்க, எங்கே வேணாண்டு குடிங்க, இனம் செய்யுங்க. ஆனால் பொது இடங்கள் மற்ற மக்களையும் பாதிப்பை ஏற்படுத்தாதீங்க. தயவு செய்து சொல்கிறேன், புகை பிடிக்காதீங்க, பொது இடங்கள்லேருந்து சுத்தமாக பிடிக்காதீங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். இதுக்கு மேலே இந்த பதிவில் எங்கனே மாதிரி எவ்வளவோ சமூக ஆர்வலர்கள் சொல்லிட்டாங்க. தயவுசெய்து புகை பிடித்தால் மற்ற பக்கத்தில் நிற்கிற மக்களுக்கு, ஒன்றும் தெரியாத பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கு, முதியவங்களுக்கு, இல்லை என்னைய மாதிரி யங்ஸ்டருக்கே வச்சுக்கோங்க, யங்ஸ்டர்ஸ்க்குமே பாதிப்புகள் ஏற்படுத்துவீங்க. தயவுசெய்து குடிக்காதீங்க, மது குடிக்காதீங்க, புகை அடிக்காதீங்க. இது உங்களுடைய வாழ்வாதாரத்தையும் சீரழிக்கும், உங்கள் குடும்பத்தில் ஒரு சூழ்நிலையை மாற்றும், உங்களுடைய மனநிலையை மாற்றும். வணக்கம், உங்கள் ஆர்ஜே. அடுத்த பதிவுடன் வர்றேன்.